வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச கேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதிகமாக கேக் சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் மெயினாக இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸ், பர்த்டே, கிறிஸ்மஸ், ஆனிவர்சரி இந்த மாதிரியான செலிப்ரேஷனில் மட்டும்தான் நம்ம கேக் கட் பண்ணுவோம், சாப்பிடுவோம். பட் ஆனால் இப்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டெசர்ட்டாக இந்த கேக்ஸ் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆகட்டும், நிறையா பிராண்ட்ஸ் ஆகட்டும் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இந்த கேக்ஸை நம்ம அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடும்போது நம்ம பாடியில் நிறையா சேஞ்சஸ் நடக்கும். கேக்ஸில் கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் அதிகமாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாக ஒபிசிட்டி காஸ் பண்ணும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேக் சாப்பிட்றதுனால பிம்பிள்ஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. இப்போலாம் கேக்ஸ்க்கு மேலே 3D ஃபோட்டோ பிரிண்டிங் நம்ம நிறையா பார்க்க முடியும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைஸ், கலரண்ட் இது எல்லாமே நமக்கு கேன்சரை காஸ் பண்ணும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேக் சாப்பிட்றதுனால நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷன் கம்மியாகும். அப்போ நம்மளோட இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகும்போது ஈஸியாக எல்லா டிசீஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஐஸ்கிரீம்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம சாப்பிடக்கூடிய கேக்ஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு ஈஸியாக என்ன ஆகும்னா டயபெட்டிக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் மெட்டபாலிசம் டைம் அதிகமாகுது. நம்ம பாடியில் மேஜராக மெட்டபாலிசம் லிவரால் நடக்குது. நம்ம எடுத்துக்கக்கூடிய கேக்ஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது அதை லிவரால் மெட்டபாலிசம் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட லிவர் என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும். நம்ம அதிகமாக ஆல்கஹால் கன்சப்ஷன் எடுத்துக்கும் போது நம்ம லிவர் எப்படி டேமேஜ் ஆகுமோ அதே மாதிரி அதிக சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கேக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட லிவர் டேமேஜ் ஆகும். அதுக்கு போய் தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு சொல்கிறாங்க. நம்ம யாராலையும் கேக் சாப்பிடாமே இருக்க முடியாது, ஆனால் குறைச்சிக்க முடியும். கிரேவிங்ஸ்க்காக சாப்பிடாம லிமிட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் எப்பவும் போல் ஹெல்த்தியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிள் ரெமெடி சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் கேக் சாப்பிட்றோமோ அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிக்கணும். இப்படி நம்ம குடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேட் ஃபேட்ஸ் எதுவுமே நம்ம பாடிக்குள்ளே போய் அக்குமுலேஷன் ஆகாது. இதனால் ஒபிசிட்டி ஆகட்டும், சடனாக வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ குட் டே.